கேதாரீஸ்வர விரதம் இல்ல கேதார கௌரி விரதம் அப்படின்னு சொல்லி பிரசித்தமா எல்லா தீபாவளி மறுநாள் திங்கட்கிழமை தீபாவளி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கேதாரீஸ்வர விரதம் இல்ல கேதார கௌரி விரதம் அப்படின்னு சொல்லி பிரசித்தமா எல்லா சமூகத்திலையும் அனுஷ்டானம் செய்யக்கூடிய ஒரு மகா விரதம் வருடம் அமாவாசையில வரும். ஒண்ணு தீபாவளி அன்னைக்கே கூட வந்துடலாம், இல்ல தீபாவளி அன்னைக்கு மறுநாள் பொதுவாக வரும். இந்த விரதத்தை ஒவ்வொரு பெண்களும் அனுஷ்டானம் செய்து பராசக்தியினுடைய அனுகிரகத்தை பெற வேண்டும். அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அம்பாள் சந்நிதி முழுமையா திறந்திருக்கும், காலையில இருந்து ராத்திரி வரையும் திறந்திருக்கும். அந்த விரதத்தை அனுஷ்டானம் செய்பவர்கள் அம்பாள் கிட்ட வந்து அர்ச்சனை பண்ணி அம்பாளுடைய பிரசாதத்தையும் வாங்கி அம்பாளுடைய பரிபூர்ண அருளுக்கு பாத்திராகும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அந்த விரதத்தை முதல்ல யார் அனுஷ்டானம் பண்ணதுன்னா காமாட்சி அம்பாள். முன்னொரு காலத்துல பிரிங்கி ரிஷின்னு ஒரு ரிஷி இருந்தாரா, சிவபெருமானுடைய பெரிய பக்தர். அந்த பக்தர் என்ன பண்றாரா, கைலாயத்துல எல்லாரும் போய் தரிசனம் பண்றாங்க சிவபெருமானும் பார்வதி தேவியும் ஒன்னா இருக்காங்க. எல்லா தேவர்களும் ரிஷிகளும் போய் தரிசனம் பண்ணும்போது சிவபெருமானும் பார்வதி தேவியும் சுத்தி ஒரே ரெண்டு பேரும் ஒன்னா நிக்க வச்சு சுத்தி வராங்க. ஆனா இவர் பிரிங்கி ரிஷி என்ன பண்றாரா, வண்டாக மாறி நான் சக்தியை வணங்க மாட்டேன், சிவனை மட்டுமே வணங்குவேன் என்று சொல்லி வண்டாக மாறி சிவபெருமான மட்டும் சுத்தி வந்தார். அதை பார்த்து கோபமடைந்த சக்தி என்ன பண்றானா, நம்முடைய உடம்புல சிவம் பாதி சக்தி பாதி, நம்முடைய ஒவ்வொரு மனிதனுடைய உடம்புலையும் ஒவ்வொரு ஜீவராசியினுடைய உடம்புலையும் சிவம் பாதி சக்தி பாதி. எது இதெல்லாம் வெள்ளையா இருக்கோ அது சிவம். நம்மளுடைய எலும்பு சதை இதெல்லாம் வந்து சிவம். ரத்தம் மாமிசம் மஜ்ஜை போன்ற விஷயங்கள்லாம் சக்தி. அப்படி எது இதெல்லாம் உன்னுடைய உடம்புல சக்தி அம்சமா இருக்கோ அதெல்லாம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவருடைய உடம்புல மாமிசம் ரத்தம் இதெல்லாம் இல்லாத மாதிரி எல்லாத்தையும் பிரிச்சு எடுத்துட்டாங்க. அப்ப அவரால் நிக்கவே முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டு நிக்கிறார். அப்போ எம்பெருமான் கருணாமூர்த்தி என்ன பண்றாருன்னா, அவருக்கு நிக்கிறதுக்கு உதவிகரமாக ஒரு தடியை தருகின்றார். அந்த தடியை தந்ததும் அம்பாள் கோவம் வந்துச்சு. அவன் என்ன மதிக்கல, என்ன வணங்க மாட்டேங்கிறான், நான் அவனை தண்டிக்கிறேன், நீங்க என்ன பண்றீங்க, அவனுக்கு உதவி பண்றீங்க அப்படின்னு சொல்லி எம்பெருமான மேல கோவப்பட்டு கிளம்பி வந்துடுறான். கைலாயத்துல இருந்து பூமிக்கு வந்துடுறான். பூமிக்கு வந்து மாங்காட்டுல போய் தவம் பண்றான். அதுக்கப்புறம் காஞ்சிபுரத்துல வந்து இந்த கேதார கௌரி விரதத்தையும் அந்த மண் லிங்கத்தை பிடித்து பூஜை செய்கின்றார். அதனாலதான் காஞ்சிபுரத்துல ஏகாம்பரேஸ்வரர் மண்ணால் ஆன லிங்கத்துக்கு அபிஷேகம் கிடையாது, கீழே இருக்க ஆவுடையாருக்கு தான் அபிஷேகம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இந்த விரதத்தை கேதார கௌரி விரதம் கேதாரீஸ்வர விரதம் என்று 2 பெயர்கள் உண்டு. இந்த விரதத்தை அனுஷ்டானம் பண்ணி எம்பெருமானுடைய திருவருளுக்கு பாத்திரமாகி மறுபடியும் கைலாசத்துல எம்பெருமானோட போய் சேர்றா பராசக்தி அப்படின்னு சொல்லி புராணங்கள் எல்லாம் சொல்லுகின்றன. அந்த மாதிரி அற்புதமான ஒரு விரதம் கேதாரீஸ்வர விரதம்.